நான் அழுகாத நாட்கள் இல்லை, தினந்தோறும் கேப்டன் நினச்சி நான் அழுதுட்டு தான் இருக்கேன். அதை நான் சொல்கிறது வந்து நான் ரொம்ப வீக்கான இதோ இல்லை, நான் என் தோல்வியை நினச்சி அழுகலை, எதிரி எங்களை வீழ்த்துறாங்க நான் அழுகலை, எங்கள் அப்பாவும் நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் நான் உருகிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான தொண்டர்கள் கேப்டனை நேசிக்கிறவங்க எல்லாருமே தினந்தோறும் அழுதுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கேப்டன் வந்து எனக்கு அப்பாவில் ஒரு தலைவர், அவர் ஒரு ஆளுமை, அவர் பண்ண ஒவ்வொரு விஷயமே ஒரு யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு எங்கள் அப்பா எல்லாருக்குமே செஞ்சுருக்காங்க, எங்கள் பசங்களை தாண்டி தொண்டர்களுக்கு. அதனால் அப்பா இல்லாத இந்த நாட்கள் கண்டிப்பாக அவ்வளோ ஒரு மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நேற்று எல்லாமே நம்ம வலைதளங்களில் பழைய காட்சிகள், அப்பா மறைந்த ஃபோட்டோஸ் எல்லாமே போடும்போது என்னால் நம்பவே முடியல. லைக் இங்கே ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறோம், இன்றைக்கி எல்லாம் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எங்கள் அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவங்க, அப்பா கூட இருந்தவங்க. இன்றைக்கி எல்லாமே இங்கே இருக்க எங்கள் ஒவ்வொரு ஆணி கூட கேப்டனால் உருவாக்கப்பட்டது தான். இன்றைக்கி எல்லாமே அவர் சேர்த்து வச்சு இன்றைக்கி அவர் இல்லாதப்போ உண்மையிலே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பட் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். எவ்வளோ தடைகள் எவ்வளோ சோகங்கள் இருந்தாலும் எங்களுக்குள்ள நாங்கள் இறுகி கொண்டு வருங்கால தமிழ்நாடு மக்களுக்கும் எங்கள் அரசியல் நடவடிக்கை நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். கேப்டன் நீங்கள் எப்பயுமே கேப்டன் வந்து கோவக்காரர் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த குணமே பொறுமையாரு தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்தாலுமே பல்வேறு இடத்துல பொறுமையாக இருக்க சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சின்ன வயசாக இருக்கும்போது கூட எங்கள் வீட்டுக்கு வெளியே மக்களுக்கு உதவி செய்ய எங்களை தான், நான் 3 வயசாக இருக்கும் 4 வயசாக இருக்கும் போய் உதவி பண்ணு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். உன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக முதல்ல ஸ்வீட்டுக்கு கூப்பிட்டோன்னா சாப்பாடு கொடு, ஹோட்டல் கூப்பிட்டு போ, படத்துக்கு போறியா, எதுவாக இருந்தாலுமே நீ எடுத்து பண்ணு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸை இது பண்ணாத, கஷ்டம் பண்ணாத மாதிரி அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம எப்படி வாழணும், உன்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு செய் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அதனால் இது வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம். கேப்டன் சம்பாதிச்சது காசோ சொத்தோ இல்லை, மக்களோட உள்ளங்கள். நீங்களே பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சம் தொண்டர்கள் இங்கே இருக்காங்களா, அவர் சம்பாதிச்ச சொத்து தான் இது. இது உண்மையிலே கேப்டன் செஞ்ச புண்ணியம், அவர் குடும்பத்தில் செஞ்ச புண்ணியமாக தான் நான் பார்க்குறேன். நாங்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, நாங்கள் முறையாக தான் கேள்வி எழுப்பினோம். அவங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள் வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருப்போம். 24 மணி நேரம் கூட இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து நேற்று இரவு ஒரு 7 மணிக்கு வந்து எல்லாத்தையுமே இல்லைன்னு ரத்துன்னு சொல்லிட்டாங்க. நியூஸ் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, தொண்டர்கள் வந்து வந்துட்டாங்க. அவங்க மறுப்புன்னு சொன்னோடனே போலீஸ் சொன்னதை மறுப்பை ஏற்றுட்டு பேரணியாக இல்லாமல் அங்கேருந்து நாங்கள் ஆஃபீஸுக்கு நடந்து வந்துட்டோம். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, தினந்தோறும் எங்கள் அண்ணியார் வந்து எத்தனையோ பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மீடியாக்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, எத்தனையோ அறிக்கைகள் தினமும் நீங்கள் அண்ணியார் கேப்டன் ஆலயத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் கூட நீங்கள் இங்கே இல்லாமல் அவங்களை பார்க்க முடியாது. தினமும் குறைஞ்சது 2000-3000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு இருக்கு. அண்ணியார் கையில் தான் தினமும் அன்னதானம் வழங்க போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தினமும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி தொண்டர்களும் சரி, மாவட்ட செயலரும் சரி, எந்த பிரச்சனையாலும் உடனே தீர்த்து உடனே அன்னைக்கே சரி செஞ்சிடறாங்க. அதனால தேமுதிக 2024 DMDK 2.0 என்ற எழுச்சி நிச்சயமாக நடைபெறும் நாங்கள் நம்புகிறோம்.